திருவாதிரை விரதம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளில் ஆருத்ரா தரிசன விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருவெம்பாவை வழிபாட்டுக்குரிய 10 தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாதிரை அமைகின்றது. பரமசிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை ஆகும். சிவனுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் திருவாதிரை ஆகும். இதனால் சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவர். ஆருத்ரா என்ற வடமொழி சொல்லே தமிழில் ஆதிரை என்றானது. மார்கழி மாதம் தட்சிணாயனத்தின் இறுதி மாதமாகும். மார்கழி மாத திருவாதிரையை இறுதி நாளாக கொண்டு 10 திங்கள் திருவெம்பாவை நோன்பு நோக்கப்படுகின்றது. சில சிவாலயங்களில் பகல் திருவிழாவும் 9ஆம் நாள் தேர் திருவிழாவும், அன்று பின்னிரவு அதிகாலை வேளையில் நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று 10ஆம் நாள் சூரிய உதயத்தில் தரிசனம் நடைபெறும். இதுவே ஆருத்ரா தரிசனம் என வழங்கப்படுகிறது. திருக்கைலையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடிய நாளே ஆருத்ரா தரிசன நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஆருத்ரா தரிசன நாள் மிகவும் நீண்ட இரவை கொண்ட நாள் என்றும் நம்பப்படுகிறது. நடராஜரின் வலது மேல் கையில் இருக்கும் டமரு ஆகாசத்தை குறிக்கிறது. அவரது பறந்து விரிந்த ஜடாமுடி காற்றை குறிக்கிறது. நடராஜரது இடது மேல் கையில் உள்ள தீச்சுடர் நெருப்பை குறிக்கிறது. அவரது ஜடாமுடிகளில் உள்ள கங்கை நதி தண்ணீரை குறிக்கிறது. அசுரன் முயலகன் மீது அவர் வைத்த கால் பூமியை குறிக்கிறது. ஆக மொத்தம் பஞ்சபூத தத்துவங்களின் சாரமே ஸ்ரீ நடராஜரின் ஆனந்த தாண்டவம். சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டில் 6 முறை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆகம விதிகள் கூறுகின்றன. 3 முறை திதியிலும் 3 முறை நட்சத்திர நாளிலும் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இதில் மிகச் சிறப்பானது மார்கழி திருவாதிரை ஆகும். மற்றவை சித்திரை திருவோணம் மற்றும் ஆனி உத்திர நட்சத்திர நாட்களாகும். ஆவணி புரட்டாசி மாசி மாத வளர்பிறை சதுர்த்தசி திதிகளிலும் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும். திருவாதிரை நாளன்று சிதம்பரத்தில் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் 1000 மண்டபத்தில் முகப்பில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் நடராஜமூர்த்திக்கு மகா அபிஷேகமும் புஷ்பாஞ்சலியும் நடைபெறும். பின்னர் 1000 மண்டபத்தில் திருவாபரண அலங்காரமும் சித் சபையில் இரகசிய பூஜையும் நடைபெறும். அதனை அடுத்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்த பின்னர் பிற்பகல் 2 மணி அளவில் 1000 மண்டபத்தில் எழுந்தருளி ஸ்ரீ நடராஜமூர்த்தியும் சிவகாம சுந்தரி அம்பாளும் புறப்பட்டு நடனப்பந்தலில் நடனமாடி ஆருத்ரா தரிசனம் காட்சியை அளித்து சித் சபா பிரவேசம் செய்வர். நடன கலைக்கே நாயகனாக திகழ்பவர் சிவபெருமான். சிதம்பரத்தில் இவர் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தரிசிப்பவர்கள் முக்தி நிலையை அடைவர். இதனை பார்க்க முக்தி தரும் தில்லை என்று கூறுவர். திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகருக்கு சிறப்பு செய்யும் விதத்தில் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் மார்கழி திருவாதிரை விழா அமைந்துள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் மாணிக்க வாசகர் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளுவார். அப்பொழுது திருவாசகம் பாடப்படும். குறிப்பாக திருவெம்பாவை பாடல்களை பாடுவர். அதன்பின் மாணிக்க வாசகருக்கும் சுவாமிக்கும் தீபாராதனை நடக்கும். ஒரு சமயம் தார்காவனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரிய வேள்வியை நடத்தினர். அப்பொழுது சிவபெருமான் பிட்சாடனர் வேடமேற்று பிச்சை எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். முனி பத்தினிகள் தம்மை மறந்து பிட்சாடனராகிய சிவபெருமான் பின்னே செல்லலாயினர். இதனால் வெகுண்ட முனிவர்கள் வேள்வித்தீயில் மத யானை, முயலகன், உடுக்கை, மான், தீப்பிழம்பு என்பவற்றை தோற்றுவித்து சிவன் பால் ஏவினர். பரமசிவன் மதயானையை கொன்று அதன் தோலை அணிந்தார். மற்றவைகளை தானே தரித்து கொண்டு முயலகன் மீது தனது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார். இதுவே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில்தான் சிதம்பரத்தில் நடராஜர்
பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் ஆதிசேஷ பெருமானுக்கும் தரிசனம் அளித்ததாக நம்பப்படுகிறது. சிதம்பரத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமான் கோவிலில் இந்த விழா 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அனைத்து தேவர்களும் தில்லை சிதம்பரத்திற்கு வருகை தருவதாக நம்பப்படுகிறது. சிதம்பரம் கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், கருவறையில் உள்ள மூல விக்கிரகம் கோவிலிலிருந்து ஊர்வலமாக வெளியே கொண்டு செல்லப்படுகிறார். மற்ற அனைத்து சிவன் கோயில்களிலும் ஸ்ரீ நடராஜரின் உற்சவமூர்த்தி மட்டுமே ஊர்வலமாக வெளியே கொண்டு செல்லப்படுகிறார். சிவனடியார் சேந்தனாரின் வரலாறு. சேந்தனார் 12 திருமுறைகளில் 9ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டு பாடிய அருளாளர் ஆவார். இவர் திருவெண்காட்டிற்கு அருகில் நாங்கூர் எனும் ஊரில் தோன்றியவர். பட்டினத்து அடிகளின் தலைமை கணக்காளராக இருந்த சமயம் அவரின் கட்டளைப்படி அவரது கருவூலத்தை திறந்து எல்லோரும் அதில் உள்ள பொருட்களை எடுத்துச் செல்லுமாறு செய்தார். இதை அறிந்த பட்டினத்தாரின் சுற்றத்தவர்கள் சோழ மன்னனிடம் முறையிடவே மன்னன் சேந்தனாரை சிறையில் அடைத்தான். இறுதியில் சேந்தனார் பட்டினத்தாரின் அருளால் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். பின்னாட்களில் சேந்தனார் தனது மனைவி மக்களுடன் தில்லைக்கு சென்று அங்கு விறகு வெட்டி அதை விற்று வாழ்வு நடத்தி வந்தார். தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின்னர் தான் சேந்தனார் உணவருந்துவார். ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின. அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை. அதனால் அரிசி வாங்கவும் காசு அவரிடம் இல்லை. எனவே அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் யாரும் தென்படவில்லை. மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி ஸ்ரீ நடராஜ பெருமான் ஓர் சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் இல்லம் நோக்கி வந்தார். சேந்தனார் மிகவும் அகமகிழ்ந்து தாம் செய்த களியை சிவனடியாருக்கு படைத்தார். சிவனடியாரும் அந்த களியை மிகவும் விருப்பத்துடன் உண்டதும் அல்லாமல் எஞ்சியிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கிச் சென்றார். மறுநாள் காலையில் வழக்கம் போல தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையை திறந்தனர். அப்பொழுது ஸ்ரீ நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களிச்சிதறல்கள் கிடந்தன. ஒரே அதிசயம். உடனே இதை அரசருக்கு அறிவித்தார்கள். அரசரும் அன்றிரவு தான் கண்ட கனவை எண்ணினார். கனவில் நடராஜ பெருமான் தான் களியுண்ணச் சென்றதை தெரிவித்திருந்தார். அதன்படி சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார். ஆனால் அவரோ அன்று சிதம்பரம் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருந்ததால் அங்கு சென்றார். அங்கு சேந்தனாரும் வந்திருந்தார். எம்பெருமானை தேரில் அமர்த்திய பின் அரசர் உட்பட எல்லோரும் தேரை வடம்பிடித்து இழுத்தார்கள். மழை காரணமாக சேற்றில் தேர் அழுந்தி சிறிதும் அசையாது நின்றது. அரசர் மிகவும் மனம் வருந்தினார். அப்போது தெய்வாதீனமாக, சேந்தா, நீ பல்லாண்டு பாடுக என்று வானத்தில் ஒரு தெய்வீக அசரீரி ஒலி மட்டும் கேட்டது. சேந்தனாரோ ஒன்றும் அறியாத யான் எப்படி பாடுவேன் என்று ஸ்ரீ நடராஜ பெருமானை துதித்தார். எம்பெருமானும் அதற்கு அருள் புரிந்தார். சேந்தனார் இறைவன் அருளால் மன்னுக தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்கள் இறைவனை வாழ்த்தி பாடினார். உடனே தேர் நகர்ந்தது. சேந்தனாரின் கால்களில் அரசரும் அந்தணர்களும் சிவனடியார்களும் வீழ்ந்து வணங்கினார்கள். அரசர் தாம் கண்ட கனவை சேந்தனாருக்கு தெரிவித்தார். சேந்தனார் அவர் வீட்டிற்கு களியுண்ண நடராஜ பெருமானே வந்தார் என்றதை அறிந்து மனமுருகினார் மன்னர். அன்றைய தினம் திருவாதிரை நாள் என்றும் இன்றும் ஆதிரை நாளில் நடராஜ பெருமானிற்கு களி படைக்கப்பட்டு வருகிறது. சைவ திருமுறைகள் 12 தோத்திரம், சாத்திரம், பிரபந்தம், புராணம் என 4 வகையாக அமைந்துள்ளன. இதில் 9ஆம் திருமுறை தோத்திரப் பகுதியின் இறுதி பகுதியாக இருப்பதால் இத்திருமுறையின் இறுதி பதிகமாக திருப்பல்லாண்டை அமைத்து நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்திருக்கிறார். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்றும் பெயர் பெறும்.
இத்திருமுறையில் 29 பதிகங்கள் இடம்பெற்றுள்ளன. தற்பொழுது 301 பாடல்களே கிடைத்துள்ளன. சில பதிகங்களில் சில பாடல்கள் மறைந்தும் போயின. தில்லையின் மீது 15 பதிகங்களும் மற்றைய 13 தலங்களின் மீதும் தலா ஒரு பதிகமும் ஆக திருவிசைப்பா திருப்பதிகங்கள் மொத்தம் 28 ஆகும். இத்துடன் சேந்தனார் என்ற சிவனடியார் பாடிய திருப்பல்லாண்டு என்ற திருப்பதிகம் ஒன்றும் சேர்த்து 29 திருப்பதிகங்கள். திருவிசைப்பா அருளி செய்த அருளாளர்கள் மொத்தம் 9 பேர். இவர்களும் தேவார மூவர்கள் அருளி செய்த பதிக பெருவழியை பின்பற்றி சிவபரம்பொருளை போற்றும் விதமாக தமது அனுபவங்களை 9ஆம் திருமுறையில் அருளியுள்ளனர். இந்த 9 பேரில் சேந்தனாரும் ஒருவர். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவாதிரை விழாவின் சிறப்பை தேவாரத்தில் பாடியுள்ளனர். திருவாதிரை விழாவின் 9ஆம் நாள் விழாவின் போது சிதம்பரத்தில் தேர்திருவிழா நடைபெறும். அப்பொழுது மீனவ சமுதாயத்தில் பிறந்த பார்வதி தேவியை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டதால் தாய் வீட்டு சீதனமாக ஒவ்வொரு தேர் திருவிழாவின் போதும் மீனவ சமுதாயத்தினர் சார்பில் தேரோட்டத்தின் போது சீரழிப்பது வழக்கமாக உள்ளது. அப்போது நடராஜருக்கும் அம்பாளுக்கும் சீரழித்து பட்டு சாத்தி சிறப்பு தீபாராதனை செய்து மரியாதை செலுத்தும் மண்டகப்படி நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னர் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெறும். பின்னர் இரவு ஸ்ரீ நடராஜமூர்த்தியும் ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பாளும் தேரிலிருந்து இறங்கி ஆயிரங்கால் மண்டபம் செல்வர். அங்கு இருவருக்கும் ஏககால லட்சார்ச்சனை நடைபெறும். சபாப்யக சபாபதிப்யஸ்ச ஓ நமோ நமோ. சபாப்யக சபைபதிப்யஸ்ச ஓ நமோ நமோ. வேதங்களின் புனித நூல்களில் ஸ்ரீ ருத்ரத்தில் உள்ள இந்த வசனம் சிவன்தான் நீதிமன்றம், அதாவது சபா என்றும் அவர் நீதிமன்றத்தின் தலைவர் சபாபதி என்றும் அத்வைத்த சித்தாந்தத்தை வலியுறுத்துகிறது. ஸ்ரீ நடராஜர் சபாபதி அல்லது சபாநாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார். நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழியோடு வருவன ஆதிரை மற்றும் ஓணம் மட்டுமே. இதில் திருவாதிரை நடராஜருக்குரிய சிறப்பான விரத நாள் ஆகும். மார்கழி மாத திருவாதிரை நாளில் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நாளில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அதிகாலையில் சிவாலயம் சென்று நடராஜரை தரிசனம் செய்ய வேண்டும். விரத காலத்தில் சிதம்பரம், திருநெல்வேலி, குற்றாலம், திரு ஆலங்காடு, மதுரை ஆகிய பஞ்ச நடராஜர் தலங்களில் எங்காவது ஓரிடத்திற்கு சென்று வரலாம். மார்கழி மாதத்தில் திருவாதிரை தினத்தில் தில்லை நடராஜ பெருமான் தேரில் வீதிவலம் வரும் காட்சி கண்கொள்ளா காட்சி. ராமநாதபுரம் அருகே உள்ள உத்தரகோசமங்கையில் உள்ள மரகத நடராஜர் எப்பொழுதுமே சந்தனக்காப்பில் திளைத்திருப்பார். ஆருத்ரா அபிஷேக நாளில் மட்டுமே சந்தனம் களையப்பெறும். சம்போ மகாதேவா. ஓம் நம சிவாய. சிவ 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 சிவ.